பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை நீங்க யோசித்து பாருங்க. ஆபிரகாம் அதிகாலமே எழுந்த காலையில் எழுந்தோடனே முதல் வேலை என்ன பண்றான்னா, அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோளில் வைத்து பிள்ளையையும் அவ கையில கொடுத்து போ அப்படின்னு சொல்லி கிளம்பி அனுப்புறான். அப்போ ஆகாருடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்க. கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் துருத்தியும் தான். அதை எடுத்துக்கொண்டு அவள் போய் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க காலை நேரத்துல உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு கடினமான பாதை, ஒரு வனாந்தரமான பாதையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை கைவிடுவதில்லை. எப்படி ஆகாரை நான் கைவிடாமல் இஸ்மவேலை ஒரு ஜாதியாய் ஆக்கினேனோ, அவளுக்கு அந்த வனாந்திரத்தில் தண்ணீரை உண்டாக்கி அந்த அவாந்திரவெளியில் ஆறுகளை உண்டாக்கி அவளை பிழைப்பூட்டினோ, நானும் உன்னை பிழைப்பூட்ட வல்லவராயிருக்கிறேன். உன்னை ஒரு வேளை எல்லாரும் அனுப்பி விடலான்னா ஒரு நாள் உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆபிரகாம் ஆகாரை அனுப்பினது போல எங்களையும் அனுப்பின ஆண்டவரே, ஆனாலும் என் மீட்பர் எங்களுக்கு விட மாட்டேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Have a nice day. Thank you.